விக்கி ப்ரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய கிளாஸ் 11. இந்த கிளாஸ் 11ல 1ஆம் வீடு எது, 2ஆம் வீடு எது, 3ஆம் வீடு எது அப்படின்றத உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாஸ் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க பார்க்க போகலாம். கிளாஸ் நம்பர் 11. சரி, இன்றைக்கு இதை கண்டிப்பா எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலை. பட் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த 1, 2 இந்த ராசி வீடுகள், காலபுருஷ தத்துவம். இந்த காலபுருஷ தத்துவத்தை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அது என்னன்றத ப்ரீவியஸ் அமைப்புகள்ல பாருங்க. இல்ல அது உங்களுக்கு அந்த காலபுருஷ தத்துவம் கான்செப்ட் வேணும்னா அதுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுங்க, நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இந்த 1, 2, 3 சொல்லும் போதே உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துதான் வரும். சரி, இந்த காலபுருஷ தத்துவம்ன்றத முதல்ல பார்த்துடலாமா? காலபுருஷ தத்துவம் என்ன கிரீன் இருக்கு? கால புருஷ தத்துவம். ஓகே, தத்துவம். இந்த காலபுருஷ தத்துவம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜாதக கட்டத்துல இதுக்கு தான் நம்ம அந்த மேஷம் அப்படின்னு வரும்போது, மேஷம் 1ஆம் வீடு. இதுதான் நம்மளுடைய சித்திரை மாசம், வருஷத்தினுடைய முதல் நாள் சித்திரை. வருஷம் புது வருடம், புத்தாண்டெல்லாம் இங்கதான் வரும். புத்தாண்டு, ஓகே, புத்தாண்டெல்லாம் இங்கதான் வரும். இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய ஓப்பனிங் இதுங்க. காலபுருஷ தத்துவத்தினுடைய தலை இதுங்க. காலபுருஷ தத்துவத்தினுடைய கால் இங்கன்னு வரும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு இது 1ஆம் வீடு, இது 2ஆம் வீடு, இது 3ஆம் வீடு, இது 4ஆம் வீடு. எப்பயுமே இங்கதான் தொடங்கும். அந்த அமைப்புல இது 7ஆம் வீடு, இது 9ஆம் வீடு, இது 11ஆம் வீடு, இது 12ஆம் வீடு. இந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே கணக்கு பண்ணீங்கன்னா அந்த 12 அமைப்புகள் அப்படின்னு வந்துடும். இது காலபுருஷ தத்துவத்துக்கு. இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய 1, 4, 7, 10 இதுதான் இந்த பெருங்கேந்திரம்ன்ற ஒரு கான்செப்ட்ல வரும். இது பில்லர். இந்த ஜோதிடம் காலபுருஷ தத்துவம் நிக்கிறதோடைய இந்த பில்லர், இது 4ம் சரவீடுகள் அப்படின்னு வரும். அப்ப இந்த சரவீடுகள் எப்போதுமே சரவீடுல இருக்கக்கூடிய பிளானட் என்ன இருக்கும்? அதிக உன்னதமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு. ஒருத்தருடைய ஜாதகத்துல சரவீட்டுல அதிக பிளானட் இருந்தா கொஞ்சம் உன்னதமா சொல்லப்படுது அப்படின்ற கான்செப்ட் வரும். இது மேஷத்திலிருந்து அப்படியே மீனம் வரை அப்படின்ற கான்செப்ட்ல வருமா? இப்போ ஒருத்தர் இது ஒரு 3, 4 லக்னங்களுக்கு நம்ம இந்த 1, 2, 3 கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல நம்ம கடக லக்னம். நீங்க ஒருவேளை கடக லக்னமா இருக்கிறீங்க. லக்னம்னா இப்படி ஒரு ஸ்ட்ரோக் இருக்கும். ஓகே, இந்த லக்னத்தில் இருந்து 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வரும். 7, 8, 9, 10, 11, 12. லக்னத்துக்கு பின்னாடி பகுதி உங்களுடைய முதுகு பகுதி, உங்களால பார்க்க முடியாத, உங்களால உணர முடியாத பகுதி. இந்த இடத்துல லக்னத்துக்கு 9ல குரு இருக்கிறாரு. குரு இங்க இருக்காரு. இந்த பார்வை அமைப்புகளை பார்த்தோம்ல. அப்ப குரு அங்க இருக்கும்போது குருவின் 5ஆம் பார்வையில லக்னம் இருக்கும். எப்படி குருவின் 5ஆம் பார்வையில லக்னம் வருது? குரு இருக்கிற இடம் 1, குரு பக்கத்துல 2, 3, 4, 5. குருவின் 5ஆம் பார்வை இங்க வருது. குருவின் 7ஆம் பார்வை 6, 7. குருவின் 7ஆம் பார்வை சமசப்தம 7ஆம் பார்வை இங்க வருது. குருவின் 9ஆம் பார்வை இங்க வருது. எப்படி வருது? 8, 9. குரு இங்க இருக்கும்போது இந்த 9, 1, 5ஆம் பாவகத்தை லக்னப்படி, இப்ப லக்னத்துக்கு குரு 9ல இருக்காரு. ஆனா குரு இருக்கிற இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பாரு. அப்ப லக்னத்தினுடைய பார்வையில குரு 9ஆம் இடத்துல இருந்து லக்னத்தையும், லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இது புரியுதா? கண்டிப்பா குழம்பிருச்சா? புரியுதா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சாதான் அங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியும். ஓகே, இது சரி, இதே கடக லக்னம்னு போடுவோமா, இல்ல வேற சிம்ம லக்னம் போடலாம்? அடுத்தது புரியலையா? இது என்ன அப்படின்னா சிம்ம லக்னம்ங்க. ஓகேங்களா? சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துல இருந்து இது 1ஆம் இடம், இது 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். இது புரியுதா? ஓகே, இது புரியுது. ஓகே, குரு லக்னத்துல இருக்கிறாரு. குரு லக்னத்துல திக்பலமா? குரு இங்க இருக்கிறாரு அப்படின்னா குரு 1ஆம் இடம் இங்க இருக்கிறாரு. குருவின் 5ஆம் பார்வை லக்னத்துக்கு 5ல விழுந்துரும். லக்னத்துக்கு 7ல 7ஆம் பார்வையும், லக்னத்துக்கு 9ல 9ஆம் பார்வையும் வந்துடும். ஏன்? குருக்கு 1, 5, 9ஆம் பார்வை இருக்கு. 1 அவர் இருக்கிற இடம். ஓகேங்களா? இது புரியுதுல்ல? இப்போ இந்த லக்னத்தை அப்படியே மாத்துறேன். ஓகே, இந்த லக்னத்தை அப்படியே மாத்துறேன். இங்க மிதுன லக்னம், மிதுன லக்னமா வந்துடுறாரு. மிதுன லக்னம். ஓகே, மிதுன லக்னம்னு வருது. குரு
லக்னத்துக்கு 1 2 3 மூன்றாம் இடத்துல இருக்காருல்ல, மூன்றாம் இடத்துல இருக்கிற குருவின் 5ஆம் பார்வை லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வருது. புரியுதா? லக்னத்துக்கு ஓகே, குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு. இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை 1 2 3 4 5 லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7ஆம் இடத்துல வருது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல வருது. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வருது. இப்படி இதுல புரியுதா? ஓகே, இப்ப குரு சொல்லிட்டோமா? அடுத்து கொஞ்சம் கலர் மாத்தி சனி போடுவோம். ஓகே, சனி இங்க இருக்கிறாரு. ஓகேங்களா? சனி இங்க இருக்காரு. சனி இங்க நீச்சமாலாம் இப்போதைக்கு பேசாதீங்க. சனி, இந்த சனிக்கு 3 7 10ஆம் பார்வை இருக்கு. சனிக்கு 3 7 10ஆம் பார்வை இருக்கு. ஓகே, இது இந்த சனி லக்னத்துக்கு எங்க இருக்கிறாரு? டபக்குன்னு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஏன் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் இடத்துல இருக்கிற சனி அவருடைய மூன்றாம் பார்வையா லக்னத்தை பாக்குறாரு. 1 2 3 மூன்றாம் பார்வையா லக்னத்தை பாக்குறாரா? 7ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 1 2 3 4 5 6 7 இது சமசப்தம பார்வை. 7ஆம் பார்வைனா நேர் எதிர், சமசப்தம நேரான பார்வை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவரோட 10ஆம் பார்வை இந்த விழும். 10 எப்படி? 7 8 9 10ஆம் பார்வை இங்க விழுந்துருது. இந்த சனி இந்த 3 பாவகங்களை தொடர்பு கொள்றாரு இப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்ப மறுபடியும் இந்த லக்னத்தை மாத்துறேன். நான் லக்னத்தை மாத்தியே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒருவேளை இந்த ஜாதகர் மீன லக்னமாயிடுறாரு. ஓகே, மீன லக்னம். இந்த இடத்துல மீன லக்னத்துக்கு சனியோட பார்வையும் அப்படியேதான் இருக்கும். மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 1 2 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 1 2 3 4 வேற கலர்ல தான் எழுதுறோம். ஓகே, லக்னத்துக்கு இது மீன லக்னத்துக்கு எழுதுறோம். 1 2 3 4 10 11 12. ஓகே, இப்போ அதே சனியோட 3ஆம் பார்வை லக்னத்துக்கு 2க்கு வந்துடுறாருன்றனால 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த சனி தசையில அவரு நல்லதையோ கெட்டதையோ 4ஆம் பாவகத்தோடு தொடர்பு படுத்தி பண்ண போறாரு. இந்த சனி தசையில நல்லதையோ கெட்டதையோ அவரு லக்னத்துக்கு 2ல இருந்து 8 பாக்குறாரு. 8ஆம் பாவகத்தை பாக்குறாருன்ற இந்த 8ஆம் பாவகத்தினுடைய நல்லதையோ கெட்டதையோ அந்த ஜாதகத்துக்கு கொடுக்க போறாரு. இதே சனியோட பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கு. 10வது பார்வை லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. இந்த அமைப்புல ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா இவர் லாயரா இருப்பாரு. ஏன்னா இந்த சனி 2ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல தொடர்புல இருக்காரு. குருவின் 9ஆம் பார்வையில, அதுக்குதான் போட்டேன். குருவின் 9ஆம் பார்வையில இருக்கிற இந்த சனி லக்னத்துல ஒரு சுபத்துவம் கொடுத்துடலாமா? குரு இங்க இருக்கிறாரு அப்படின்னா இங்க ஒரு பௌர்ணமி சந்திரனை போட்டுங்க. சந்திரன் சூரியன். இவரு தசா புத்திலாம் பார்க்கல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை பருவ அமைப்புகள்ல யோக தசை இவருக்கு வரும்போது இவர் லாயரா இருப்பாரு. ஏன்னா 10ஆம் அதிபதியான சனி, ஓகேங்களா, 11ஆம் அதிபதியான சனி 10ஆம் அதிபதியோட பார்வையில இந்த இடத்துல இவரு 15 டிகிரி இருக்காருன்னு வச்சுங்க. குரு ஒரு 10 டிகிரியில இருக்காரு. சனி இங்க 9 டிகிரியில இருக்காரு. 1 டிகிரி பார்வையால சனி சுபத்துவப்படுத்தப்பட்டு 1 டிகிரி பார்வையால சனி சுபத்துவப்படுத்தப்பட்டு 1 டிகிரி சனி சுபத்துவப்படுத்தப்பட்டு இவர் சனியோட தொழில தான் இருப்பார் 100%. மீறி போனா லா ஃபர்ம் வச்சு இந்த 10ஆம் இடத்தோட டீச்சிங் குரு தொடர்பு கொள்றாரு. குருவோட வீடு அப்படின்றதுனால இது சம்பந்தப்படுற டீச் பண்றது, இது சம்பந்தப்படுற இடத்துல பேசுறது, இது சம்பந்தப்படுற இடத்துல அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்றதுன்ற மாதிரியான தொழில அவங்க இருப்பாங்க. இப்ப இந்த பார்வை புரியுதா? புரிஞ்சிருச்சா? ஓகே, இன்றைய கிளாஸ்ல நம்ம ராசி வீடுகளுடைய அமைப்புகளும் குறிப்பாக 1 2 3 லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தை சனி 10ஆம் பார்வையா பாக்குறாரு. இது எந்த அமைப்புகள்ல இருக்கு அப்படின்றத இன்றைய கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் வேற ஒரு அமைப்புகளோடு சந்திக்கலாம். இது உங்கள் விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு. நான் உங்கள் விக்கி ப்ரோ.